நீங்களா தமிழ்ல தலைவர்? துரோகி! நீ எல்லாம் நாட்டிலே முதலமைச்சரா? நீ தெரியாம கேட்கிற. தெரியாம நீங்க வீட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா? தெரியாம ஹைட்ரோ கார்பன் எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு 4 மூணு கயிறு கிடைக்கல. கருத்துக்கு கருத்து வைக்க தெரியாம இல்ல கருத்து வைக்க ஆட்கள் அங்க இல்ல. அவங்க ஒன்றும் அப்டேட் ஆகல. அவங்களுடைய அதிகபட்ச அப்டேட் வந்து இந்த 2-3 யூடியூபர்ஸ் இருக்காங்க. இவங்கள தான் அவங்க பெரிய புரட்சியாளர் நினைச்சிட்டு இருக்காங்க. சில்லற பயலுங்க. நம்மள நேர்ல பார்த்தாங்கன்னா பம்முவாங்க. ஆனா அங்க கடந்துட்டு வல் குலைக்கிறது பொம்மேரிய நாய். அப்படி என்ன முளைக்காதுன்னு நேரத்துல சொல்லிட்டு மொத்த கவனப்படப்பட்டதாண்டி உனக்கு சரி வரும். இது கத்துறத பத்தியா பெரிய புடிங்கிவிட பைத்தியம் முடிச்ச சூனை போங்க மாதிரி வந்துட்டு சவுண்டா பாரு. நாளைக்கு அண்ணன் சீமானவர்கள் வீட்டை வந்து 32 அமைப்பை சேர்ந்த பெரியாரியவாதிகள் வந்து முற்றுகை செய்ய போறாங்களாம். அதான் 32 அமைப்பை சேர்ந்த 22 பேர் வந்து ஒரு சேரடல் வரதான் நான் கேள்விப்பட்டேன். எப்படி உங்க ஆட்டோக்கு 10 பேர் வரலாம்? நான் 9வது ஆளா ஒரு ஆளை ஏத்தி விட்டு நான் 10வது ஆளா இருக்கிறேன். போற வழியில ஏறுவாங்கப்பா. ஆனா போற வழியில லேட் ஆகும். நான் உங்களுக்கு இங்க ஏத்தி விடுறேன். அப்படியே சரி ஏற சொல்லு. இருங்க. எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறீங்க. ஊர்ல போய் என்னத்த பண்ண போறீங்க? வேற எங்கயாச்சும் போய் இறங்கு போ. அண்ணா ஏத்தாச்சு. நான் 10வது ஆளா ஏறுப்பா. நான் 10னே. சரிப்பா. நான் 10. சரிப்பா ஏறுப்பா. அடச்சி ஏன் பொண்டாட்டி மேல உட்கார்றா? அண்ணா இந்த மாதிரி திருமுருகன் காந்தி 32 அமைப்புகள் வந்து அண்ணன் வீட்டை முட்டுக்கணும்னு அண்ணிட்ட சொல்லிட்டேன். 32 கிலோ கறி வாங்கி சமைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. நாய்க்கறியானே அப்படின்னு அப்படின்னே. நல்லி எலும்பா இருக்கக்கூடிய கறியாக போட்டுவிடுவோம் பிள்ளைகளுக்கு. இந்த எலும்பு துண்டுக்காக தானே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க கோபாலபுரத்தில். கறிக்கு நல்ல கறியாக போட்டுருவோம். அதனால் கறியை வைக்கணும் அவர் சொன்னார். நான் சொன்னேன் இப்போ கொடுக்க வேண்டானே தரையில் ஊற்றிட்டு போவோம் நக்கிட்டு போட்டுவோம் அப்படின்னு. ஏன்னா காவல்துறை ஒண்ணு சொன்னது சரியாத்தான் இருக்கு. சரியில்லை இறங்கு. அடங்கப்பா மெயின் ரோட்டில் 32 கிலோ கறியை வச்சு தண்ணியாக வச்சு தண்ணி கறியாக ஊற்றி விட்டோம்னா நக்கிட்டு போயிடுவாங்க. சீமானன் வந்து பெரியாரை பார்த்து நீ சனிய அப்படின்னு சொல்லல. பெரியார் ஒரு காட்டு முராண்டி அப்படின்னு சொல்லல. இனிமேல் பேசுனா செருப்பு குண்டி அடிப்பா. அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். பெரியார் ஒரு முட்டாளு ஈவேரா ஒரு முட்டாளு அப்படின்னு சொல்லல. என்ன நடவடிக்கை நீதிமன்றத்தை சொல்லுங்க. நீதிமன்றத்தை அவரும் போறாரு நீங்களும் போறீங்க. அவருக்கு ஆவணத்தை அவர் கொடுக்க போறாரு. உங்ககிட்ட கோவணத்தை ஆவணத்தை நீங்க கொடுக்க போறீங்க. வழக்கு நீதிமன்றம் போன பிறகு நான் வீட்டை முற்றுகையிடுவேன் அப்படின்னா நீ யார்? முதல்ல நீ தெருவில் இறங்கி நடந்து போனாலே உனக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு 400 ஆமா யார் இவங்க எல்லாம்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது ஏன் ஃப்ரெண்ட்ஸ்? உடம்பெல்லாம் என்ன? சீமானன் செத்து போய் புதக்குழியில் இருந்த பல பேருக்கு உயிர் கொடுத்திருக்காரு. செருப்பாலையே அடிக்க. இப்போ கோவை ராமகிருஷ்ணன் இந்த குளத்தூர் முல்ல என்னைக்காவது மக்கள் போராட்டத்துக்கு போராடி பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது அவங்க போராட்ட காலத்தில் பார்க்க முடியாது. தம்டி கும்டி ஜம்டி பாலேஸ் கப்பைஸ் கோனை பாலேஸ் கப்பைஸ் கோனை பாலேஸ் கப்பைஸ் கோனை பாலேஸ் கப்பைஸ் கோனை. இந்த 15 ஆண்டு காலமா சைலண்ட் மோட்ல போயிட்டான். வைப்ரேட் மோட்ல கூட கிடையாது. சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. திருமுருகன் காந்தி அப்பப்போ வைப்ரேட் மோடுக்கு வருவான். அப்புறம் திருப்பி சைலண்ட் மோடுக்கு போயிடுவான். திருப்பி அவன் ஃபிளைட் மோடுக்கே போயிடுவான். இப்போ ஃபிளைட் மோட்ல இருந்து வந்துட்டு திருப்பி வைப்ரேட் மோடுக்கு இப்போ வந்திருக்கு இந்த பிள்ளை. இப்போ திருப்பி வந்துட்டு சீமானன் அந்த பேனாசலாக்கி இது பண்ணோடனே அப்போ வெளியே வந்தாப்புல. திருப்பி வந்து பனிக்கரடி வந்து இந்த 6 மாதம் வந்து பனிக்குள்ள இருக்கும். 6 மாதம் வெளியே போகும்பாங்க. அது மாதிரி சீமானன்னொன்னே வெளியே வந்து எட்டி பார்ப்பான். அப்புறம் திருப்பி வந்து புதக்குழிக்குள்ள போயிடுவான். திருப்பி வெளியே வருவான். திருப்பி புதக்குழிக்குள்ள போயிடுவான். திருப்பி வெளியே வருவான். திருப்பி புதக்குள்ள போயிடுவான். சீமானா வெளியே வருவான். அப்படி திருப்பி உள்ள போயிடுவான். அவன் ஒரு புதக்குழிக்குள்ள வாழக்கூடிய ஒரு புதிய ஒரு ஜந்து அது திருமுருகன் காந்தி. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. இந்த ஊருக்குள்ள மொத்தமே 4 தெருவான இருக்கு. இதே ஒரு மனுஷன் எத்தனை தடவை சுத்தி வருவான் முடியலையே. மூச்சு வாங்குது. இவன் கூட இருந்த ஆட்கள் வந்து இவன் எவ்வளவு பெரிய இனப்பயனா இந்த திருமுருகன் காந்தி. ஐயா உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காட்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்னை கொண்டு எங்க வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா உங்க காலை வந்து கெஞ்சி கேட்கிறையா. நீங்க என்னை கொண்டு காப்பாத்தாத விட்டுருக்கியா? ஐயா ஐயா. என்ன தோழர் உங்க பேர் வந்திருக்கு? ஏன் தோழர் என் பேர் வந்தானே? நம்ம எதுவாக இருந்தாலும் அமைப்பை தான் முன்னிலைப்படுத்தணும். இயக்கத்தை தான் முன்னிலைப்படுத்தணும். உங்க பேர் நீங்க முன்னிலைப்படுத்த விடாது. இந்த புடுங்கி மட்டும் எல்லாத்தையும் திருமுருகன் காந்தியும் போட்டுக்குவாரு.
சீமான் வந்து மற்றவரை தவிர சீமானை தவிர யாரையும் வளர விடலைன்னு சொல்லி. ஆனா இந்த திருமுருகன் காந்தி அவன் வளரவே இல்லை. இவன் வந்து ஒரு லில்லிபுட்டு. இவன் வந்து மத்தவனை வளர விடக்கூடாது. தங்கம், ஆமா நான் துபாயில கக்கிசிகளோட கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க? நீண்ட காலத்துக்கு பிறகு இவர் வந்து வேங்கவையெல்லாம் மலம் கலந்திருக்காங்க, அதுல குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கல, சிபிசிஐடி முறைகேடு படம் சொல்லி நீ வந்து சிபிசிஐடி அலுவலகத்தை முற்றுகிட்டு இருக்கியா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மேல்பாதி கிராமத்துல வந்து சாதிய துவேஷம் இருக்குன்னு சொல்லி அந்த கோவிலுக்கு வந்து பூட்டு வச்சு சீல் வைக்கிறாங்க. அதற்கு எதிராக பூட்டை உடைக்கிற போராட்டம் இல்ல அதில் வந்து அந்த 2 சமூகங்களை வந்து இணைக்க விடாம தடுக்கிற நபர்களுடைய வீடுகளை நாங்க முற்றுகிடுறோம் அப்படின்னு சொன்னா நீ ஒரு போராட்டக்காரன். What nonsense you are talking about me? நீ ஒரு போராளி. இந்த ஆளு போராடினு பல பேர் சில்லறையெல்லாம் செதற விட்டாங்க. போராளி திருமுருகன் காந்தி அப்படின்னாங்க. இப்ப பார்த்தா அவன் போராளி கிடையாது, இவன் பெரிய பேச்சாளியா இருக்காங்க. என்ன சொல்ற? யோ யார் நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ற? கண்ட்ரி ஃபுல் ரெடி நான்சென்ஸ் ஃபுல். யோ டீசன்ட்டா தமிழ்ல பேசியா? போடா நாசமா போடா. கேட்காம இருந்துங்க உங்களுக்கு. நீ யாருன்னு? யாரா நானு? யாருன்னு காட்டுறேன் உனக்கு. காட்டுறேன். இதுல பார்த்தா தான் நீ யாருன்னு உனக்கே தெரியுமா? சீமானவர்கள் மீது இவ்வளவு வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் பண்ற திருமுருகன் காந்தி வைகோ பத்தி எந்த விமர்சனத்தையும் வைக்க மாட்டார். குறிப்பா 2014 மோடியோட கூட்டணி வச்சு மோடியில வீசுகிறது, மோடி வந்தா எல்லாம் சரியாயிடும், ஈழத்தமிழருக்கு வந்து மோடி வந்தா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பரப்புரை பண்ணார். ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி. இந்த நாயே 6ஆம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகி இருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண. அது பாஜக கூட்டணியில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியிலையும் போட்டிட்டார். அந்த சமயத்துல மோடியோடு கூட்டணி வைத்த வைகோ துரோகி அப்படின்னு எந்த இடத்துலயும் பேசல. மாறாக விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு சத்தம் இல்லாம இதே மே 17 இயக்கத்த ஆட்களை வந்து பரப்புரைக்கு அனுப்பினரும் திருமுருகன் காந்தி தான். வைகோ நீங்களா தமிழ்ல தலைவர்? துரோகி. நீ எல்லாம் நாட்டிலே முதலமைச்சரா? நீ தெரியாம கேட்கற. தெரியாம நீங்க வீத்தெடு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா? தெரியாம ஹைட்ரோ கார்பன் எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னு வானத்துக்கு பூமிக்கு குதிச்சாப்ல. எதுக்கு இப்ப என்ன அடிச்ச நீ? நான் இப்ப உன்னை என்ன பண்ண? உன்னை திட்டினா பேசுனா நான் பாட்டுக்கு உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தேடி வந்து அடிக்கிறேன். அதாவது எந்த லெவலுக்கு இவங்க இறங்கிட்டாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியாம, கருத்து வைக்க தெரியாம, ஏன்னா கருத்து வைக்க ஆட்கள் அங்க இல்ல, அவங்க எவனும் அப்டேட் ஆகல. அவங்களுடைய அதிகபட்ச அப்டேட் வந்து இந்த 2-3 யூடியூபர்ஸ் இருக்காங்க, இவங்கள தான் அவங்க பெரிய புரட்சியாளர் நினைச்சிட்டு இருக்காங்க. சில்லற பயலுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்ப இவங்கள தான் அவங்க வந்து பெரிய ஆட்களா நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க அப்போ இந்த கூட்டத்துடைய அதிகபட்ச அறிவு என்ன? சுபவீரபாண்டியன் கூட்டத்து 4 பேரை பேசுறாரு. பாஞ்சில்ற பயலுங்க. யூடியூப்ல கழிச்சு கட்டின குப்பைகள், சோசியல் டஸ்ட். உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் ஒம்பளுத்து அடிச்சு போறான்.